ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ இயர், அதாவது 2025 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா. ஸோ இந்த டைமில் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர்ஸ்க்குலாம் வந்து ஒரு சில ஆஃபர்லாம் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 31 சரிங்களா. இந்த 2 டேட்லையுமே வந்து நம்மளுக்கு வந்து அதாவது மினிமம் கேரண்டி ஓட்டுறவங்களுக்கு ஒரு 3 இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த 3 இன்சென்டிவ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வழக்கமாக ஓட்டக்கூடிய எம்ஜிக்கும் அதாவது வழக்கமாக ஓட்டக்கூடிய எம்ஜிலேருந்து எக்ஸ்ட்ரா தான் நாங்கள் வந்து இந்த அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல 95 ஆர்டருக்கு 115 ஆர்டர், 140 ஆர்டர் இந்த மாதிரி டார்கெட் பண்ணி ஓட்டுவீங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் தான். ஸோ இந்த 2 நாளில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டர் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து எம்ஜியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எப்படின்னு வந்து புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா. 31 செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 62 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 7200 ரூபாய் எம்ஜியா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 52 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 4900 ரூபாய் வந்து எம்ஜியா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 2750 ரூபா வந்து நீங்கள் வந்து எம்ஜியா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த 2 நாள்லையுமே இந்த நான் சொன்ன ஆர்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது இந்த கண்டிஷனையும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும் சரிங்களா. ஸோ அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, 31 டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2024 அன்னைக்கு டின்னர் பீக்கு 7 PM to 11 PM 3 hours 45 minutes ஸ்லாட் கம்ப்ளீட் செய்வது கட்டாயம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டின்னர் பீக் வந்து கம்பல்சரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2025 லஞ்ச் பீக்கு 11 AM to 3 PM 3 hours 45 minutes அண்ட் டின்னர் பீக் 7 PM to 11 PM 3 hours 45 minutes ஸ்லாட் கம்ப்ளீட் செய்வது கட்டாயம் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்சும் டின்னரும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அடுத்தது ஒன்று கொடுத்துருக்காங்க என்னன்னு அப்படின்னா, 1 டேக்கு வந்து ஒரே ஒரு ரிஜெக்ஷன் மட்டும் தான் பண்ணணும் சரிங்களா. ஸோ 31 ஒரே ஒரு ரிஜெக்ஷன் தான் பண்ணணும். ஜனவரியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து ஒரே ரிஜெக்ஷன் தான் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ரிஜெக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எம்ஜி எலிஜிபிள் கிடைக்காது சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கமாக வழங்கப்படும் வீக்லி எம்ஜியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரிங்களா. எனவே இந்த ஸ்பெஷல் எம்ஜி ஆனது உங்களின் வீக்லி எம்ஜிக்கு மேல் கூடுதலாக வழங்கப்படும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வழக்கமாக ஓட்டக்கூடிய எம்ஜிக்கும் எக்ஸ்ட்ரா தான் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 நாள் மட்டும் நீங்கள் அவங்க சொல்கிற டார்கெட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எம்ஜி வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மினிமம் கேரண்டி ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் ஊரில் இந்த மாதிரி மினிமம் கேரண்டி இருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து 31 1 சர்ஜ் வந்து போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் நினைக்கிறேன் சர்ஜ் வந்து போட்டிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் எம்ஜி அது மட்டும் இல்லாமல் சர்ஜ் இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே கிடைச்சிடும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம இப்போ போட்டோம் அப்படின்னா வீடியோ வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும் சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து ஸ்விக்கியோடைய நியூ இயர் ஆஃபர் மட்டும் நம்ம இந்த வீடியோ சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான். நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா. ஸோ அதில் வந்து ஆர்டர் வந்து ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வாரம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சத்தியமாக தெரியாது சரிங்களா. ஸோ நிறைய பேர் வந்து ஆமாம் ப்ரோ ஆர்டரே வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 31 வந்து ஆர்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆஃபர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ உங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஆஃபர் ஏதாச்சும் போட்டிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அதை வந்து ஓட்டி ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ எம்ஜின்னு சொல்கிறீங்க. ஸோ எம்ஜினா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எம்ஜி பற்றி தான் நம்ம சொல்ல போகிறேன் சரிங்களா. மினிமம் கேரண்டி சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் டார்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஆர்டர்ல இருந்து 165 நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 50 ஆர்டர், 60 ஆர்டர், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 95 ஆர்டர், 115 ஆர்டர், 140 ஆர்டர், 165 ஆர்டர். ஸோ இந்த மாதிரி 1 வீக்குக்கு நீங்கள் ஆர்டர்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய அமௌண்ட்ல இருந்து அவங்க என்ன அமௌண்ட் நிர்ணயிச்சிருக்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு
பே அவுட்டாக கொடுத்துருவாங்க சரிங்களா. உதாரணத்துக்கு நீங்கள் 95 ஆர்டர் பார்க்குறீங்க அப்படின்னா 6500 அவங்க கொடுப்பாங்க சரிங்களா. நீங்கள் ஏர்னிங்ஸ் வந்து 5000 பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க 1500 போட்டு 6500 கொடுத்துருவாங்க. 1500 போட்டு 6500 கொடுத்துருவாங்க. அடுத்தது 115 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8000 சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6000 ஓட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க 2000 எக்ஸ்ட்ரா போட்டு 8000 உங்களுக்கு 1 வீக் கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 140 ஆர்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 8000 ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 10500 கொடுத்துருவாங்க. அதாவது 140 ஆர்டர் ஓட்டி இருந்தால் சரிங்களா. அடுத்தது வந்து 165 நினைக்கிறேன், 165 60 தெரியல. ஸோ அந்த ஆர்டர் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 12500 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் வந்து 9000 ஓட்டினாலும் சரி, இல்லை 8000 ஓட்டினாலும் சரி, நீங்கள் 165 ஆர்டர் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 12500 கொடுத்துருவாங்க சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ வீக்லி இன்சென்டிவ் வந்து எங்கள் ஊரில் இல்லை, வீக்லி இன்சென்டிவ் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வீக்லி இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டத்தில் வந்து இப்போ எடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மாவட்டத்தில் தான் வீக்லி இன்சென்டிவ் இருக்குது. மற்றபடி டெய்லி பேஅவுட் தான் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ வந்து வீக்லி இன்சென்டிவ் வந்து உங்கள் ஜோனில் இருக்குதான்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆஃபீஸ், அதாவது நியர்பை ஆஃபீஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃபீல்ட் மேனேஜர் வந்து விசிட்டிங் வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இது வந்து கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த தெளிவான விளக்கம் சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு ஸ்விக்கி கொடுத்துருக்கூடிய நியூ இயர் ஆஃபர் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சரிங்களா. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.